Praise be to God. Hallelujah. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த வேத பாடத்திற்கு என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு விசை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட நம்ம நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை தொடர்ந்து நாம் தியானித்து வருகின்றோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு அபிஷேகத்தை பற்றி நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். இந்த வேத பாடத்தில் அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அபிஷேகம் எவ்வளவு பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது என்றெல்லாம் சொல்லி நாம் இன்றைக்கு அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். பொதுவாகவே தேவ ஜனங்கள் மத்தியிலே அபிஷேகம் என்ற உடனே அவர்கள் மைண்டுக்கு வருவதெல்லாம் பலவிதமான ஆராதனை முறைமைகள், அந்நிய மொழிகள் அல்லது சில விதமான வரங்கள், இதைத்தான் நாம் கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வருகிறோம். ஆனால் the purpose of anointing அப்படின்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தினுடைய வேல்யூ நமக்கு புரியும். ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு இந்த செய்திக்கு போகிறேன். உங்கள் மேலே தங்கி இருக்கிற ஆவியானவருடைய மகிமை இன்னதென்று நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை தேவ ஆவியானவர் என்ன நோக்கத்துக்காக உங்கள் மீது பொழிந்தருளப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமலே போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே we should understand, we should accept, we should realize the purpose of the anointing. We are only focusing the benefit of the anointing. அபிஷேகத்தினுடைய பயன்களை மட்டுமே நம்ம நோக்கி பார்க்கிறோம். இல்லை, அதனுடைய பர்பஸையும் கொஞ்சம் புரிந்து கொண்டால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இது கொஞ்சம் பைபிள் ஸ்டடியில் வந்து கொஞ்சம் முதிர்ந்த ஆவிக்குரிய மக்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொண்டால் 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலே 12, 13 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கவனிங்க, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை ஈசாயோட வீட்டுக்கு அனுப்புறாரு. சவுலை நான் புறக்கணிச்சிட்டேன், இன்னொரு ராஜாவை
நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீ ஈசாயினோட வீட்டில் போய் என் நாமத்தின் மகிமைக்காக ஒருத்தனை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகிறாரு. போகிற இடத்துல பார்த்தால் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஈசா என்ன பண்ணுறாரு, எல்லா சகோதரர்களையும் வர வைக்கின்றார். அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனத்தில், அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும் என்றான். இவனாதான் இருக்குமோ அப்படின்னு அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய புறம்பான அம்சத்தை பார்த்து முடிவெடுக்கின்றான். இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு வேல்யூ வெளியே தெரியறதில்லை. உண்மையான தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுலையும் இதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. இந்த உலகமே எப்படி பார்க்குது, வெளிப்புறமான தோற்றத்தை தான் பார்க்குது. நீங்களும் நானும் சாமுவேல் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை, சாதாரணமாக நினைக்கிறதுக்கு. சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பதாகவே சாமுவேலின் காதுகள் கேட்க பேசின தேவன் அவ்வளவு அக்யூரேட்டாக பேசி, பென்யமின் கோத்திரத்தில் இப்படி ஒரு மனிதன், உயர்ந்த மனிதன் வருவான், அவனை அபிஷேகம் பண்ணுன்னு. ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணுற இடத்துல இப்போ சாமுவேலுக்கு மாம்சீகத்திலையும் ஒரு போராட்டம் இருக்குது. அதை கண்டுபிடிக்க முடியல. 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அபிஷேகம் பண்ண போகிறவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது இந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஈவன் சாமுவேலாகவே இருந்தாலும் ஒரு சின்ன தடுமாற்றம் எலியாபை பார்த்தபோது வருகிறது. கர்த்தர் என்ன சொல்றாரு, ஈசாயின் குமாரர்களில் ஒருத்தனை அப்படின்ட்டார். பட் இன்னாருன்னு பர்டிகுலரா சொல்லல, இன்னாருன்னு பர்டிகுலரா சொல்லல. ஒவ்வொருவரையா நடக்க வைக்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனையாக தான். ஆமேன். வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கிறவன் ஏமாற்றுவான். ஆமேன். உயரமாக இருக்கிறவன் வேற மாதிரி இருப்பான், குள்ளமாக இருக்கிறவன் ரொம்ப கன்னிங்காக இருப்பான். இப்படிலாம் நாமளே நமக்குள்ள ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். முதல்ல நீங்கள் அபிஷேகம் பண்ண போனாலும் சரி, இல்லை தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மற்றவர்களை குறித்த ஒப்பீனியனை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. நான் சொல்கிறேன், தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஏன்னா உங்கள் மனுஷிக அறிவு, உங்கள் மனுஷிக சித்தம், உங்கள் மனுஷிக ஞானம் டெஃபினட்டாக கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு ஒத்து வராது. கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு அது ஒத்தே வராது. ஏன்னா நீங்கள் மாம்சத்தில் பல விஷயங்களை முடிவு பண்ணுவீங்க. சாமுவேல் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபட்டுங்க, தெளிவாக பேசக்கூடிய மனுஷன். அவங்ககிட்ட தடுமாற்றத்தை ஊழியத்தில் நான் பார்க்கல. சாமுவேல் எங்கே தடுமாறினார்? எல்லா இடத்துலையும் ஷார்ப்பாக இருந்தார், சொல்ல வேண்டியதை சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு மனிதன். இதன்னைக்கு சாதாரணமாக கர்த்தர் அவர் கூட பேசினவர் அல்ல. சிறு வயதில் அன்னைக்கு தேவாலயத்தில் கொண்டு போய் விட்ட போதே ஏலி கிட்ட பேசாமல் சாமுவேல் கிட்ட தான் பேசினார். அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கிற அந்த மனிதனுக்குத்தான் இன்னாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்ற இடத்தில் தடுமாற்றம் வருகிறது. ஈசாயின் குமாரர்கள் எல்லாருமே செழிப்பாக இருக்கிறாங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு போர் வீரர்களை போல இருக்கிறாங்க, தைரியசாலியாக இருக்கிறாங்க. ஒரு அரசாலும் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? துணிச்சல் உள்ளவனாக இருக்கணும், தைரியம் உள்ளவனாக இருக்கணும், வீரனாக இருக்கணும், போர் பயிற்சி பெற்றிருக்கணும்.
அப்படிதானே அந்த காலத்தில் மன்னர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ சாமுவேல் போய் தேர்ந்தெடுக்க போன இடத்துல அந்த பிசிக்கல் குவாலிஃபிகேஷனை மட்டும்தான் பார்க்குறாரு. நிறைய நேரத்தில் நான் கன்வென்ஷனுக்கு போய் உட்கார்ந்துருப்பேன். நான் ஒரு ஊழியக்காரன்றதே மக்கள் மறந்துடுவாங்க. என்னை அழைத்த ஊழியர்களே மறந்துடுவாங்க. நான் தான் அவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சின்சியராக கரங்களை உயர்த்தி ஜெபிப்பாங்க. ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் நடந்திருக்கு. ஆமென். சின்சியராக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, பிரசங்கியாரை அழைத்து கொண்டு வாரும் ஆண்டவரே, தாமதங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம்னா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் உள்ள உட்காந்துட்டு இருப்பேன். நம்ம எல்லாமே எழுந்து புல்பிட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஊழியக்கார்ட்ட கையசைத்து காட்டுவேன், ஐயா வந்துட்ட, நான் தான் அந்த ஊழியக்காரன் அப்படின்னு. எத்தனையோ இடத்துல யோ கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு என்னை திருப்பி உட்கார வச்சுட்டு நான் சீக்கிரமாக வரணும்னு எனக்காக ஜெபித்த கூட்டங்களை நினைத்து இன்னைக்கு நான் சிரித்து பார்க்குறேன். இன்னைக்கு எனக்கு அது சிரிப்பு தான் வருது. ஆமென். இந்த உலகம் எதை பார்க்கணும்? உன்னுடைய தோற்றம், உன்னுடைய ஃபேஸ் ரிசம்பிளிங், உன்னுடைய பாடி, இதை தான் பார்க்கும். இதை பார்த்துட்டு என்னன்னு முடிவு பண்ணிடும் அப்படின்னா, இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை மட்டும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய வலிமை என்ன என்பது அவனுக்கே தெரியாமல் இருக்கலாம். சரியான நேரம் வரும்போது அந்த வலிமையை தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துவார். கோலியாத் வர்ற வரைக்கும் தாவீதுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு வேல்யூ இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, என் வாழ்க்கையில் எதுக்கு ஆண்டவரே கோலியாத்தை அனுமதிச்சிங்க? என் வாழ்க்கையில் எதுக்கு ஆண்டவரே பிரச்சனைகளை அனுமதிச்சிங்க? என் வாழ்க்கையில் எதுக்கு ஆண்டவரே யுத்தத்தை அனுமதிச்சிங்க? என் வாழ்க்கையில் எதுக்கு ஆண்டவர் இத்தனை போராட்டத்தை அனுமதிச்சிங்க? சவுல் தாவீது மேல எரிகிற ஒவ்வொரு ஈட்டியும் அவனுடைய அபிஷேகத்தை பட்டை தீட்டியது, கூர்மையாக்கியது. அவனுடைய அபிஷேகத்தை ஷார்ப்பா மாற்றிக் கொண்டிருந்தது. People don't understand why this problem is coming, why God is allowing this situation, why God is allowing this kind of the problem in my life. People thinking about negative things. Every problem which is around us, it will sharpen our anointing. என்னுடைய அபிஷேகத்தை பட்டை தீட்டக்கூடிய காரியமாக தான் தேவன் அதை வைத்திருந்திருப்பார். அதனால நம்ம நிறைய மனிதர்களை கசந்து கொண்டிருப்போம், நிறைய சூழ்நிலைகளை தவிர்த்திருப்போம், நிறைய குழப்பங்களுக்குள்ளே போயிருப்போம். சிலர் அந்த பிரச்சனையில் அபிஷேகத்தை தொலைத்து வாழ்க்கையும் தொலைத்து விடுவார்கள். அபிஷேகம் பிரச்சனைகளை தொலைப்பதற்கு கொடுக்கப்பட்டது. பிரச்சனைகளில் அபிஷேகம் தொலைந்து போவதற்கு கொடுக்கப்படலை. அபிஷேகம் பிசாசின் கிரியைகளை தொலைத்து போடுவதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த அபிஷேகத்தினால் பிசாசின் கிரியைகளை தொலைத்து போட முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையிலையும் பிசாசனுடைய போராட்டத்திலையும் தங்கக்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமென். இந்த பஸ்ஸில் பொருளை விட்டுட்டு இறங்கிடுவாங்க பாருங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு அலைவோம் பாருங்க. இந்த பஸ் இத்தனா நம்பர் பஸ்ஸு, பேகு கருப்பு கலர் பேகு 4வது சீட்டில் வச்சிருந்தேன், லெஃப்ட் சைடு ஜன்னல் கிட்ட வச்சேன் சார், மறந்துட்டேன் சார் அப்படின்னு. அது குடோனுக்கு போயிடும், நைட்டு ஷெட்டுக்கு போயிடும். ஆமென். கர்த்தருக்கு சித்தம்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் நம்முடைய அபிஷேகத்தை பட்ட தீட்டுறதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாமல் நிறைய பேர் அந்த அபிஷேகத்தை தொலைச்சிட்டாங்க, விட்டுட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. நான் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த பைபிள் ஸ்டடியிலனா, அப்படி இப்படி எங்கேயும் மிஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் திருப்பி போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்குங்க, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து சொல்கிறேன், if you not understand the value of your anointing
இட் வில் நாட் யூஸ் டு யூ. அது உனக்கு பயனளிக்காது என்பதை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால என் வாழ்க்கையில கோலியாத் எதுக்கு? எப்போ கோலியாத் வந்தால் தான் உனக்குள்ள இருக்கிற பவர் என்னன்னு தெரியும். ஆமென். உன்னுடைய பவர் என்னன்னு வெளியே வரணும். அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த சோர்ஸ் என்னன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எதிரிகள் தான் நமக்கு ஆதாயம். ஆண்டவருடைய அற்புதங்களை செயல்படுத்துறதுக்கு, அவருடைய அபிஷேகத்தை பயன்படுத்துறதுக்கு எனக்கு பேட்டில் ஃபீல்டு தேவைப்படுது. அதுக்காக நானா வாலண்டியரா போய் எந்த பேட்டில் ஃபீல்டையும் விடல. பட் என்னை தேடி வர எந்த ஒரு பேட்டில் ஃபீல்டையும் என்னை உருவாக்குது. அது எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை ப்ரூவ் பண்ணுது. அது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருடைய வலிமையை காட்டும். அது எனக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை வெளிக்கொண்டு வரும். அது என்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த எல்லைகளில் கொண்டு போய் நிறுத்தும். நிறைய பேர் நினைப்பாங்க, பிரச்சனை வந்தபோது அமல்ராஜுடைய லைஃப் முடிஞ்சிச்சு, ஊழியம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதை நான் 25 வருஷமா பார்க்குறேன். ஒன்றுமே இல்லாமல் என்ன ஒன்றும் இல்லாத நிலைமையில கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு போன போது கூட திரும்பி முளைக்கக்கூடிய, திரும்பி ஒரு மரமாயி நிழலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனால் வளர செய்ய முடியும். ஸோ அனாயிண்டிங் இஸ் ஜஸ்ட் லைக் எ சீட். அது எங்கே விழுந்தாலும் விளையும். அதுக்கு சைட் சப்போர்ட் எதுவுமே தேவையில்லை. சைட் சப்போர்ட்னு என்ன? எஜுகேஷன், நாலேஜு, அறிவு, படிப்பு, கல்வி எதுவுமே தேவையில்லை. எல்லாவற்றுக்குள்ளாகவும் என்னை நேர்த்தியாய் நடத்தக்கூடியது தான் அபிஷேகம். அதை தான் தேவன் தாவீது மேலே வைக்கிறார். பழங்காலத்தில் அபிஷேகம் என்பது த்ரூ த ப்ராஃபட்ஸ், ஒரு ராஜாவுக்குரிய மேன்மையான அந்த அபிஷேகத்தை கொம்பை கொண்டு போய் அவனுடைய தலையிலே எண்ணெயை வார்த்து வைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாள் முதல் கொண்டு தாவீதின் மேல் இறங்கினார். அப்ப அபிஷேகம்னா என்ன? நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் என் மேல இறங்கியிருக்கார். The Holy Spirit of God dwelling upon me. என் மேல ஆவியானவர் இறங்கி இருக்கிறதை தான் நான் அபிஷேகம் என்று சொல்லுகிறேன். Maybe it is various form, various sense, or various activities, or various benefits. But the only one reason, the purpose of anointing, the Holy Spirit of God dwell upon me, is coming inside me. எனக்குள்ள அவர் இறங்கி தங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தான் கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் என்று சொல்லுகிறார்கள். அன்னைக்கு ப்ராஃபட்ஸ் மூலமா நடந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் சீஷர்கள் கரங்களை வைத்த பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, வரங்களை பெற்றார்கள். அன்றைக்கு மோசே யோசுவா மேல கை வைத்த பொழுதும் ஞானத்தின் ஆவி, கிருபையின் ஆவி அவனுக்குள்ளே இறங்கி அந்த ஜனக்கூட்டத்தை நடத்துவதற்கு தேவையான அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னும் கொஞ்சம் ஏர்லியர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அருமையான யோசேப்பின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஞானத்தை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, எல்லாமே இருந்துச்சு. விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தார். அதே மாதிரி தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த விசேஷித்த ஆவியை தேவன் தானியேலுக்கும் கொடுத்திருந்தார். ஆமென். ஆனா தானியேலுக்கு யார் கை வச்சு ஜெபிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தானியேல் மேல் அந்த ஆவியானவர் வந்தார். ஸோ வில்லிங்ஃபுல்லாகவும், அதாவது எதிர்பாராத நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர் தங்கி அனுபவிக்கிற அனுபவங்களும் உண்டு. தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள், அப்போஸ்தலர்கள் மூலமாக கைகளை வைக்கும் பொழுதும் அபிஷேகம், ஆவியானவருடைய கிருபைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. It is all very common method God is using to anoint someone. தேவன் யாரோ ஒருவரை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒருவரை பயன்படுத்தலாம், அல்லது நேரடியாகவும் அந்த அபிஷேகத்தை அவர் கொடுக்கலாம். Praise the Lord. அப்போ இந்த அபிஷேகத்தை புரிஞ்சுக்கணும். சாமுவேல் அவ்வளோ நல்ல ஒரு ப்ராஃபட், பட் அவரை தடுமாறுறார்.
கண்டுபிடிக்கிற விஷயத்தில் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது நீங்க கவனிக்கணும், ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். யார ஆர்டைன் பண்ணணும் அப்படின்னு சாமுவேல் முடிவு பண்ணது முக்கியம் அல்ல, தேவன் முடிவு பண்ணணும். ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாமுவேலே எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது ஒன் சைடு கன்ஃபர்மேஷன் தான். ஆனா தேவன் முடிவு பண்ணணும். அப்ப நான் என்ன சொல்லுவேன், இந்த காலத்தில் ஊழியர்களுக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு வரவங்களா இருக்கலாம், ஊழியத்தை தொடங்குறவங்களா இருக்கலாம், அல்லது ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறவர்களா இருக்கலாம். இந்த கொரோனா காலத்தில் வந்த போராட்டங்களை கண்டு நிறைய பேர் ஊழியத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்களால நிற்க முடியல. வறுமை, கஷ்டம், பசி, பட்டினி, பஞ்சம், தேவை, இவைகள் மத்தியில் அநேகர் வெளியே போயிட்டாங்க. ஊழியத்தை செய்ய முடியாமையே வெளியே போயிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்கார் வந்து தலையில கை வைத்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வராத. ஆமென். யாரோ ஒரு ப்ராஃபட் ஃபோன் பண்ணாரு, ப்ரேயர் பண்ணாரு, கர்த்தரோட முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு சொன்னாருன்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வராத. நீங்க நிறைய பேர் அந்த ஒரு தவறை செய்கிறார்கள். ஒரு பைபிள் காலேஜ் போவாங்க, அப்பா அம்மா சொன்னாங்கன்னு போவாங்க, கட்டாயத்தின் பேரில் போவாங்க, கட்டாயத்தின் பேர்லேயே ஊழியத்துக்கு வருவாங்க. அவங்களால கட்டாயமாக ஊழியம் செய்ய முடியாது. வாழ்நாள் முழுசும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு போகணுன்ற மாதிரி இருக்கும். ஆமென். அதே மாதிரி உற்சாகத்திலையும் உத்வேகத்திலையும் நிறைய பேர் ஊழியத்துக்கு வருவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நானும் இவரை மாதிரி செய்யணும், நானும் அவரை மாதிரி செய்யணும், நானும் அப்படி செய்யணும், நானும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த உத்வேகம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் எலியா கூட இருந்த எலிசாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, தானும் எலியாவை போல செயல்படணும். அதனால தான் அவன் கேட்டதை ரெட்டிப்பான வரத்தை கேட்டான். ரெட்டிப்பான வரத்தை கேட்டாலும் எலியா மூலமாக எலிசா தீர்க்கதரிசி ஆகல. எலியாவின் தேவன் எங்கன்னு கேட்ட பொழுது எலியாவின் தேவன் தான் எலிசாவை தீர்க்கதரிசியாக நியமிக்கிறார். அப்ப என்னன்னா, ஒரு வலிமை பெற்ற ஒரு ஊழியக்காரர் கூட நான் 10 வருஷம் இருந்துட்டேன்றதுக்காக நானும் பிசாசு துரத்த போறேன், நானும் ஊழியம் பண்ண போறேன், நானும் பிரசங்கம் பண்ண போறேன்னா போகலாம், செய்யலாம், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆனோம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கேன் நாட் கம் அவுட். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. அதுக்கு பிறகு உங்களுடைய டோட்டல் ஃபியூச்சரை ஸ்பாயில் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் உங்க கூட பேசி த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வியக்கானங்கள், வசனத்தின் மூலமாக பேசலாம். தேவன் எப்படி வேண்டுமானாலும் உங்களோடு கூட பேசலாம். ஊழியர்கள் மூலம், ப்ராஃபட்ஸ் மூலமா பேசுறது ஒரு குறிப்பிட்ட பாட்டு தான். சாமுவேல் வந்து எண்ணெய தலையில வார்த்துட்டு போன உடனேயே தாவீது ராஜாவாயிரல, பல வருஷம் காத்திருக்க வேண்டியது இருந்தது. பிரச்சனை என்னன்னா, அபிஷேகம் கிடைச்சிருச்சு, அழைப்பு கிடைச்சிருச்சு, ஆவியானவர் என்னை தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னு ஒரே குஷி நிறைய பேருக்கு. கதையே அப்புறம் தான் ஆரம்பிக்குது. ஆமென். கோலியாத் அப்புறமா தான் வருவான், சவுல் அப்புறமா தான் வருவான். கோலியாத்தாவது பரவாயில்ல, ஒரே அடியில் ஒரே கல்லில் அடிச்சு வீழ்த்திட்டான், ஏன்னா எதிரி. ஆனா மாமனார், கூட இருக்கிற மாமனார் யாரு, சவுலு, இவனை வீழ்த்துறது தான் பயங்கரமான கஷ்டம். ஏன்னா இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவனை வீழ்த்த முடியாது. இவனை வீழ்த்தினா கர்த்தரே குறுக்க நிற்கிறாரு. தாவீதுக்கு நல்ல இருதயம், இவனுக்கு துரோகம் பண்ற மனசும் கிடையாது. அப்போ கர்த்தரா அவனை புறக்கணிக்கிற வரைக்கும் இவன் அந்த பாடுகளின் ஊடாக கடந்து போயிருக்கணும். இது வந்து ஒரு சாதாரணமான அனுபவம் இல்லை. பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வேத பாடத்தில் தெரிஞ்சுக்கோ, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டம். எப்பா ஊழியத்துக்கு ஆர்டினேஷன் வாங்குறதோ, பைபிள் காலேஜ் படிச்சு முடிக்கிறதோ, அல்லது சர்டிஃபிகேட்டை வாங்குறதோ, யாரோ ஒரு ப்ராஃபிட் வந்து தலையில கை வச்சு ஆர்டைன் பண்றதோ மேட்ரே கிடையாது. அது வந்து டைட்டில், இன்ட்ரோ போடுற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில. கதை ஆரம்பமே அப்புறம் தான், கிளைமேக்ஸ் அப்புறமா தான் வருது. ஆமென். புறக்கணிப்பு, எதிர்ப்பு, யுத்தங்கள்,
எல்லாம் தேடி வரும் நம்மளை. நம்ம வம்புக்கு போலனாலும் அது வம்புக்கு இழுத்துக்கிட்டு வரும் நம்ம கிட்ட. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அழைக்கப்பட்டவனுக்கு இருக்கக்கூடிய போராட்டமே அதுதான். அழைக்கப்பட்டவன் இதில் தான் கஷ்டப்படுவான், அழைக்கப்பட்டவன் இதில் தான் சஃபராவான். ஆனால் ஆகக்கூடாது. அபிஷேகத்தினால பிரச்சனைகளை தொலைக்கணும். பிரச்சனைகள் ஒரு நாளும் அபிஷேகத்தை தொலைக்காது. புரிந்து கொள்ளுங்க. நுகங்களை முறியடிக்கிறதுக்கு தான் அபிஷேகம். ஆனா அபிஷேகம் ஒரு நாளும் நுகங்களால் முறிக்கப்படுவதில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கணும். ஸோ ஒருவேளை கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால், ஒருவேளை உங்களுக்கு நல்ல வாசல்களை கர்த்தர் திறந்திருந்தால், நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தால், கெட் ரெடி ஃபார் த பேட்டில் ஃபீல்ட். கெட் ரெடி டு ஃபேஸ் கோலியாத். கெட் ready to face your best relatives, respectable person, your uncle, aunt and everyone like a Saul. நீயும் வீழ்த்த முடியாது, அவனும் முட்டப்பாடு கிடையாது, தேவனும் புறக்கணிப்பாரு. ஆனா நீ உள்ள பூந்து எதுவும் பண்ண முடியாது, உன் மனசாட்சி ஒத்துக்காது. இதுக்கு நடுவில் அவன் சாகிற வரைக்கும், அவன் போய் சேர்ற வரைக்கும் நீ படுற அல்லல் பாடு இருக்குது பாரு இந்த அபிஷேகத்தினால. இதை கிராஸ் பண்றவன் தான் மினிஸ்ட்ரியில சக்சஸ் பண்ணுவான். பாஸ்டர், இது எல்லாத்துக்கும் பாசிபிளா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி. தாவீதுக்கு கோலியாத் வந்தாரு, தாவீதுக்கு சவுல் வந்திருக்கலாம். எனக்கு கோலியாத் வந்திருக்க மாட்டான், அமேன், வேற யாராவது வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு கோலியாத் நான் என்ன நாயா என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வந்தான். ஆமென். தேவர்களின் நாமத்தை கொண்டு அன்னைக்கு தேவனை தூஷித்தான், தேவ ஜனங்களை சபித்தான். ஆனா எனக்கு அதே மாதிரி தான் இருக்கணும்ட்டு இல்லை, ஆனா வேற லெவல் ப்ராப்ளம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, எந்த லெவல்ல நீங்க இருந்தாலும் அந்த லெவலுக்குரிய பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். நீங்க வளர்ந்து முதிர்ச்சி பெறீங்கன்னா அதுக்கு தகுந்த போராட்டங்கள் இருக்கும். ஈவன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாலும் அவனுக்கு ஒரு வார்ஃபேர் இருக்குது, அவனுக்கு ஒரு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்தை அவன் கடக்கணும். அதை ஜெயிக்கிறதுக்கு தான் அபிஷேகம். அதை ஜெயிக்கிறதுக்கு தான் அபிஷேகம். அபிஷேகத்தை ஆயுதமா பயன்படுத்தணும். அபிஷேகத்தை அல்வா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. அபிஷேகம் தான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம். There is no physical weapon for Christians. கிறிஸ்தவர்களுக்கு பட்டயமோ துப்பாக்கியோ கத்தியோ கிடையாது. ஏன் எந்த இடத்துல கிறிஸ்தவன் அதை எடுக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுதுன்னா, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் கிறிஸ்துவின் போதனை நிமித்தம் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு உபத்திரப்பட்டாலும் ஆயுதத்தை எடுக்கக்கூடாது. That is against God, against Bible. But we have the spiritual weapon inside for everyone. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆவிக்குரிய வெப்பன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு போராயுதம் நம்ம கிட்ட இருக்குது, ஒரு சர்வாயுத வர்க்கம் நம்ம கிட்ட இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு நான் யுத்தம் பண்ணணும். அது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அதை தான் எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்தில் பவுல் விளக்குறாரு. அது மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவியின் சேனைகளோடு. ஆத்திரத்திலே அவசரத்திலே நான் ஊழியத்துக்கு வரல, இவங்களை பிடிக்காம அவங்கள பிடிக்காம நான் ஊழியத்துக்கு வரல. அழைப்புன்றது அவனுடைய பிறப்பிலிருந்தே அவனுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற தேவனுக்குள்ள உண்டான உரிமை. தட் இஸ் அத்தாரிட்டி. காலிங் இஸ் மை அத்தாரிட்டி. Authority. Anointing is my authority. No man cannot blame my authority. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை யாராலையும் blame பண்ண முடியாது. Because I respect my anointing more than you respect my anointing. நீ எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை மதிப்பதை விட எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நான் மதிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அதனுடைய வலிமை என்னவென்று எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. Maybe your anointing may be special. Everyone have a different calling.
Everyone have a different gifts. Everyone have a different ministries. Everyone have a different calling. Everyone have a different anointing. Everyone have a different ministry. Our Holy Spirit of God is the only one God. அந்த ஒரே தேவன் தான் எல்லாருக்குள்ள இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தில் என்ன இருக்கு? இந்த இருதயம் என் அபிஷேகத்துக்கு ஏற்றதா, நான் வந்து தங்கி இருப்பதற்கு ஏற்ற இருதயமா இல்லையா என்று வேல்யூ பார்த்து கொடுக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர், மனுஷன் கிடையாது. அதனால மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. தாவீது யாராலையும் ஊழியத்துக்கு வரல, எதுக்காகவும் ஊழியத்துக்கு வரல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. தாவீதை தேவன் அழைச்சிருக்கிறாரா இல்லையான்றதே அவனுக்கு சிந்திக்க முடியாத ஒரு எல்லையில வைத்து தான் தேவன் அவனை அபிஷேகம் பண்றாரு. ஆமென். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது ஒரு பச்சை புல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது பால் குடிக்கிற புல்ல மாதிரி தான். சாமுவேல் கூப்பிட்டு கை வச்ச போது தாவீது ஒரு குழந்தை மாதிரி தான். ஆனால் தேவன் அவனுக்குள்ள வைத்திருக்கிற அந்த மேன்மை என்ன என்பதை அவன் சகோதரர்கள் அறிந்திருக்கவில்லை, தகப்பனும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் தேவன் அறிந்து வைத்திருந்தார். ஓகே. சோ பிரச்சனையினால தாவீது ராஜாவானாரா? கிடையாது. 1 சாமுவேல் 16:1 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லேகமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். 1ஆம் வசனத்திலே கம்ப்ளீட் பண்றார் பாருங்க, தெரிந்து கொண்டேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்றார், இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின. கவனிங்க, உண்மை என்ன தெரியுமா? புறக்கணித்து தள்ளின. இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். நிறைவேறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஆல்ரெடி ஐ ரிஜெக்டட். ஆனாலும் அப்ப யார் ராஜாவா இருக்கிறா? சவுல் தான் ராஜாவா இருக்கான். மீதமுள்ள காலங்களும் யார் ராஜாவா இருக்கிறாங்க? சவுல் தான் ராஜாவா இருக்கிறார். ஆனா பைபிள் சொல்லுது அவனை புறக்கணித்து தள்ளியாச்சு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ, புறக்கணித்து தள்ளப்பட்டதுக்கு அப்புறமும் சிலர் மேல தேவ கிருபை இருக்கிறதை போல, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதை போல, தேவனுடைய வல்லமை இருக்கிறதை போல கிரியைகள் காணப்படலாம். அதனாலதான் கிரியைகளை பார்த்து விசுவாசிக்காத, கனிகளை பார்த்து விசுவாசி அப்படின்னாரு. ஆமென். புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்தோம். கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. இதெல்லாம் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. கனிகளினால் அறிவீர்கள் அப்படின்னாரு. அப்போ இந்த ஃபேன் பாருங்க ஓடிட்டு இருக்கும் போது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட கொஞ்ச நேரம் ஓடி தான் நிற்கும். ட்ரில்லிங் மிஷின் ஆனாலும் சரி, லேத்தில் சக்குன்னு சொல்லுவோம், அந்த சக்கானாலும் சரி, ஓட ஆரம்பிக்குது. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது 1200 RPM, 3000 RPM, 4000 RPM ஓடும். ஓடும் போது அதை நிறுத்தினீங்கன்னாக்கா கூட கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். சுத்திட்டு அப்புறமா தான் நிற்கும். அந்த மாதிரி தான் இந்த அபிஷேகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மனிதர்களுடைய முடிவும் அப்படிதான் இருக்கும். அது ஓடும், ஆனா புறக்கணித்து தள்ளி பல வருடங்கள் ஆயிருக்கும். ஆனா மனிதன் என்ன நினைச்சுக்குவான் தெரியுமா? நம்ம தள்ளப்பட்டவங்க அவனால நிதானிக்கவே முடியாது. அதனாலதான் அவன் குறி கேட்க போவான். அதனாலதான் அவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே தளர்ந்து போகும். அவனுடைய ஜெப வாழ்க்கை அவனுக்குள்ளே தளர்ந்து போகும். அவனுடைய பரிசுத்த ஜீவியம் அவனுக்குள்ளே தளர்ந்து போகும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுக்குள்ளே தளர்ந்து போகும். அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே தளர்ந்து போகும்.
இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் சுத்தி ஆட்டோமேட்டிக்கா அதுவா நிற்கும். ஆமென். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். அடுத்து ஒரு சொல்றாரு பாருங்க, நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். It is not a present continuous, it is present perfect. Already the process is completed. The election is over. ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அதுதான் ரிசல்ட். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, கவுண்டிங்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. தெரிந்து கொண்டேன். இட் இஸ் கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். தெரிந்து கொண்டேன் அப்படின்னா ப்ராசஸ் ஓவர். அப்போ என் மனசுல இருக்கிறத நீ போய் கைகளை வைக்கும் பொழுது அதை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்றார். அதனாலதான் அவன் எலியாபை பார்த்த உடனே அவனா இருக்குமோன்றான். ஆண்டவர் இல்ல. அபினதாபை பார்த்த உடனே இவனா இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். கர்த்தர் அவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. சம்மாவை கடந்து போக பண்ணினான். கர்த்தர் அவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. இப்ப சாமுவேல் முழிச்சிட்டாரு. ஆமென். எலியாபு கிட்ட ஆண்டவர் பேசினார்ல, எலியாபை பார்த்த உடனே இவன் முடிவு பண்ண உடனே ஆண்டவர் பேசினார்ல, சரீர வளர்ச்சியை பார்க்காத, முக வளர்ச்சியை பார்க்காத. இப்போ சாமுவேல் தெளிவாயிட்டான். ஓ, இது நம்ம கையில கிடையாது. நம்ம சும்மா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நடுவில் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் நிக்கிறோம். கம்ப்ளீட் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்ற வரைக்கும் பேசாம இருப்போம் அப்படின்னு அமைதியா இருந்துட்டான். ஆமென். ஆண்டவர் தெரிந்து கொள்ளாம யாரும் வர முடியாது. ஆமென். கவனிங்க, ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் எவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பேன், அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். சூப்பர் ஊழியக்காரங்க. போன வேலை முடியாம சாப்பாட்டில் கை வைக்க மாட்டேன்ட்டான். நம்ம அப்படியா இருக்கோம். நம்ம ஊழியத்துக்கு போன உடனே மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டயர்டா வந்திருக்கீங்க, டிராவல் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க பாஸ்டர், ஊழியம் அப்புறம் பண்ணலாம் பாஸ்டர், மீட்டிங் சாயங்காலம் தான் பாஸ்டர், கொஞ்சம் சாப்பிடுங்க. நல்ல சாப்பிட வச்சு படுக்க வச்சு தூங்க வச்சிருவாங்க. சாமுவேல் தாவீது மேல கை வைக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்ட்டான். ஆமென். காத்துட்டு இருக்கிறான். ஏன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், அபிஷேகம் பண்ண வந்தவனையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அபிஷேகம் பண்ணப்பட போறவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ரெண்டுமே கர்த்தருடைய கையில தான் இருக்குது. ஆவிக்குரிய மக்களே, நிதானியுங்கள், உன் அழைப்பை புரிந்துக்கொள். தேவன் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தினுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரியலையா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போட்டுறாத. போட்டேன்னா அதனுடைய வேல்யூ என்னன்னு உனக்கு அது காட்டும். விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அழகா ஒதுங்கி போயிடும். ஆவிக்குரிய மக்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா ஒருத்தனை கிரிட்டிசைஸ் பண்ணவோ, ஒருத்தனை கேவலப்படுத்தவோ, ஒருத்தனை குற்றப்படுத்தவோ, ஒருத்தனை அசிங்கப்படுத்தவோ எந்த ஒரு மனிதனுக்கும் யாருக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுக்கல. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருக்க மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று என் ஆண்டவர் சொன்னார். ஆவிக்குரிய மக்களே, அடுத்தவனுடைய அபிஷேகத்தை ஏளனம் பண்ணாத, அடுத்தவன் மேல இருக்கிற அழைப்பை பரியாசம் பண்ணாத, அடுத்தவன் மேல இருக்கிற அழைப்பை உதாசீனப்படுத்தாத. புரிஞ்சிக்கலையா ஒதுங்கி போயிடு. அவனுடைய அழைப்பு என்னன்னு பாரு. உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிரு, புரிஞ்சிக்கலையா ஒதுங்கி போயிரு.
இல்லை அதை பற்றி தெரியலையோ ஒதுங்கி போயிரு. ஆமேன். நீ அதுக்குள்ள தலையை நுழைச்சிட்டு அவனுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் நீ கெடுப்பதா இருந்தால் நீ சாதாரணமாக தப்பிக்க முடியாது. அதுதான் அந்த அபிஷேகத்துக்குரிய வேல்யூ. அதுதான் அந்த அபிஷேகத்துக்குரிய வேல்யூ. நிறைய பேர் இன்னைக்கு அபிஷேகத்தை விளையாட்டு பொருள் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அது என் கையில் கிடையாது. அந்த அபிஷேகம் வந்ததும் என் கையில் கிடையாது. அந்த அபிஷேகம் இருப்பதும் என் கையில் கிடையாது. அந்த அபிஷேகம் என்னை விட்டு கடந்து போவதும் என் கையில் கிடையாது. ஆமேன். ஒன்லி நான் தேவ சத்தத்தை விட்டு விலகினால் அந்த அபிஷேகம் என்னை விட்டு விலகி செல்லும். கிருபை சவுலை விட்டு விலகியது அல்லவா? வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா? ஆவியானவர் விலகினார் அல்லவா? சிம்சோனை விட்டு விலகினார் அல்லவா? அப்படிதான் விலகி செல்வது கர்த்தர் கையில தான். அவருக்கு சித்தம் நடக்கல, அந்த பர்பஸ் நிறைவேறல, அந்த அழைப்பு நிறைவேறல, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நோக்கம் நிறைவேறல அப்படின்னா அவர் விலகி போயிடுவார். நம்ம என்ன ஐயோ அம்மா அப்பான்னு ஒப்பாரி வச்சாலும் திரும்ப வர மாட்டார். இப்போ சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை விட அபிஷேகத்தை காத்து கொள்வது தான் மிக மிக முக்கியமானது. அபிஷேகத்தை அனுபவிப்பதை விட அபிஷேகத்தை புரிந்து கொண்டு கனப்படுத்துவது தான் மிக மிக முக்கியமானது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நானே மதிக்கல, எப்படி அந்த ஆவியானவர் எனக்குள்ள அந்த கிரியை செய்வார்? எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு நானே கனத்தை கொடுக்கலனா ஆவியானவர் எப்படிங்க எனக்குள்ள இருந்து மற்றவர்களுக்கு பலன்களை கொடுக்க முடியும்? ஆமேன். ஸோ இன்னைக்கு இந்த உலகம் எதை பார்க்குது? சரீர வளர்ச்சியை பார்க்குது, ஆளை பார்க்குது. ஆமேன். அழகா கியூட்டா ஒருத்தர் வந்து நின்னாங்க, இன்னும் நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸம்மாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி கவனம், ஒரு தனி மரியாதை, ஒரு தனி காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. எல்லாருக்கும் அந்த நிலைமை தான். தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரில் அன்றி வேற எங்கேயும் கனவீனப்படுத்தப்பட மாட்டான் அப்படின்னு தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறாருங்க, நம்மோடு கூட இடைப்படுறாருங்க. ஆவிக்குள்ள ஒருமனப்படுங்க. இன்றைக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இவன் தானா என்று கேட்ட பொழுது யாருமே இல்லைன்னு சொன்ன உடனே, ஒருவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி வந்தான் பாருங்க. சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ண. ஒரு சிலருக்கு ஆசை, இவர் மாதிரி ஊழியம் பண்ண முடியல, அவர் மாதிரி ஊழியம் பண்ண முடியல, இவங்கள மாதிரி எழும்ப முடியல, அவங்கள மாதிரி எழும்ப முடியல, அவங்க செய்யறது நம்ம செய்ய முடியல, நம்ம செய்யறது அவங்க செய்ய முடியல. நோ 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 நோ. அதான் நான் சொன்ன, அழைப்பு வித்தியாசம் இருக்கு, வரங்கள்ல வித்தியாசம் இருக்கு, ஊழியத்தில் வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. கர்த்தர் ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவார். ஆனால் எல்லாரும் இந்த பைபிளுக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வேதத்துக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணாருங்க, அபிஷேகம் பண்ண உடனே ராஜாவாயிட்டானா? இல்லை இல்லை இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்துக்கும் அந்த அபிஷேகம் பூரணப்படுவதற்குமான இடைவெளி இருக்கு பாருங்க. அந்த இடைவெளியில தான் சவுலு, கோலியாத்து போன்ற யுத்தங்கள் எல்லாம் இருக்குது. அந்த யுத்தங்கள் எல்லாம் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பிரிக்கலாம். அபிஷேகம் பெற்றதிலிருந்து அபிஷேகம் முதிர்ச்சி பெற்று, அபிஷேகம் முதிர்ச்சி பெற்று அனுபவத்துக்குள்ள வர்ற வரைக்கும் கோலியாத்து, சவுல் எல்லாம் வந்தாங்க. ஆமேன். அதுக்கப்புறம் முதிர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? அப்பதான் இன்னும் பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆமேன்.
சொந்த குமாரன் அப்சலோமினால் பகைக்கப்பட்டு, சொந்த குமாரனால் எந்த தேவனால் அந்த ராஜரீக மேன்மையும் பதவியும் கிடைச்சிச்சோ அதை துறந்தவனா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு காட்டுக்குள்ள ஓடி போனான். நிறைய பேர் நினைப்பாங்க, கொஞ்சம் பெரிய ஊழியம் ஆரம்பிச்சு கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அப்புறமா நம்ம சூப்பரா பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம நல்ல ஜாலியா இருக்கலாம். நோ 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 நோ. அதான் முதலே சொன்னேன், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் we have the warfare. இங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. கோலியாத்தன கல் எடுத்து அடிச்சிட்ட, ஆனா மாமனார்னு உன்னால அடிக்க முடியல. ஏன்? உறவு எல்லாவற்றுக்கும் மேல அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உன் மனசாட்சி ஒத்துக்காதா? என்னதான் உனக்கு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல ஆத்திரம் கோபம் இருந்தாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? பிகாஸ் இஸ் அனாயிண்டட் ஒன். நல்ல கிறிஸ்துவுக்குள்ள மனசாட்சியில் இருக்கிறவன், டெஃபினட்டா சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிராக எந்த காலத்திலையும் எழும்ப மாட்டான். அவன்கிட்ட குறை இருந்துச்சு, சவுல்கிட்ட குறை இல்லாம இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடுத்து சால்வையை அறுத்துட்டு விட்டுட்டானே தவிர கழுத்தறுக்கலங்க. அதுதான் தாவீதினுடைய இருதயம். அதுதான் உண்மையான தாவீதினுடைய இருதயம். அதுதான் உண்மையான அபிஷேகத்தினுடைய முதிர்ச்சி. விட்டானா இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, ராஜா ஆயிட்டேன் அப்படின்னு மேலே எழும்பி உட்கார்ந்து நல்லா ஆட்சி செய்யற நேரத்தில் அப்சலோம் எழும்புனா, சவுலியாவது சால்வையை அறுத்துட்டு விட்டான். ஆமென். சொந்த பிள்ளைய என்னங்க பண்ணுவீங்க? சொந்த பிள்ளைய பட்டயத்தை தூக்கிட்டு அப்பாவை வெட்டுறன்னு நிக்கிறான். யுத்தத்துக்கு ஆளை கூட்டிட்டு வந்து தாவீது உடைஞ்சு போயிட்டான், இங்க நொறுங்கிட்டான். கோலியாத்தை அடிக்க இருந்த தில்லு சவுலுடைய சால்வைய அறுக்க இருந்த தில்லு, அந்த அபிஷேகம், அந்த நம்பிக்கை அப்சலோமை எதிர்க்கிறதுக்கு இல்லைங்க. பயந்து ஓடி போயிட்டான். ஏன் தெரியுமா சொல்றேன்? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியம் வளர வளர ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், விசுவாசத்தில் வளர வளர பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம், ஆவிக்கிற ஜீவித்தில் கொஞ்ச நாள் சிறப்பட்டுட்டா போதும், அப்புறமா அப்படியே மெயின்டைன் பண்ணி வாழ்ந்துக்கலாம். நோ 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 நோ. எல்லா லெவல்லையும் எல்லா ஸ்டேஜ்லையும் உனக்கு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார் இருக்குது. அந்த வார்ஃபாரை ஜெயிக்கிறதுக்கு தான் உனக்கு அபிஷேகத்தை உனக்குள்ள தேவன் வைக்கிறார். அந்த அபிஷேகம் நீ சாகர வரைக்கும் உன்னை விட்டு போகாது. உன் மேல வந்து தங்குற ஆவியானவர் சாகர வரைக்கும் போக மாட்டார். ஈவன் செத்து 1 வருடம் கழித்து எலிசாவனுடைய கல்லறையில ஒரு பிரேதத்தை கொண்டு வந்து போடும் பொழுது அந்த எலும்புகள் பட்டு ஒரு மரித்த மனிதன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூவை நீ புரிந்து கொள். அந்த ஆவியானவருடைய வலிமையை நீ புரிந்து கொள். உனக்குள் இருக்கிறதை அற்பமாய் நினைக்காதே. அதான் அசட்டை பண்ணாதே என்று நம் தந்தை அவர்கள் பாடினார்களே, உண்மையான வார்த்தை. அதை அவித்து போடாதே. ஆவியானவர் உனக்குள்ளே அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த உறுதி உனக்குள்ள இருந்தால் நீ பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு வேல்யூ இருக்கு. டெஃபினெட்லி இந்த உலகத்தில் அண்ட சராசரங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளும் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து மரியாதை கொடுக்கும். நிறைய பேர் ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க பிசாசுகள் பார்த்து கத்துறது அலறதும் மக்கள் திரள் கூட்டமாக வருவதும் ஆராதிப்பதும் ஆவியில நிரம்புவதும் மிராக்கிள்ஸ் நடப்பதும் பார்க்கும்போது ஓ ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறார். சார் ஒரு விஷயம் சார், உங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், இந்த மரியாதை உங்களுக்கு இல்லை சார், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு. சகோதரா, இந்த மரியாதை உனக்கு இல்லை, இந்த மரியாதை உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு.
என்றைக்கு இந்த வாழ்க்கையின் அபிஷேகத்தின் தத்துவத்தை நீ புரிந்து கொள்றையோ அன்றைக்கு இந்த அபிஷேகம் உன்னை சும்மா இருக்க விடாது. உன்னை தட்டி எழுப்பி உலகத்துக்கு வெளிச்சமா, மலையின் மேல் இருக்கிற பட்டணமா உன்னை கொண்டு வந்து நிறுத்தும். You should understand the value of your anointing. You should understand the value of your anointing. The Holy Spirit of God is abide in you. He never forsake you. He never leave you until your last breath. God is with you. His anointing can fight for you. ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அபிஷேகம் உனக்காக யுத்தம் பண்ணும். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல எனக்கு வெப்பனே அதுதான், என்னுடைய ஆயுதமே அதுதான். சோ இன்றைக்கு இந்த அபிஷேகத்தினுடைய மேன்மையை புரிந்து கொண்டு ஜெபத்தோடு கூட நாம் தொடரலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, பல சூழ்நிலையில எங்க அபிஷேகத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாமல், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தத்துவங்களை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் சோர்ந்து போய், நாங்கள் முடங்கி போய், நாங்கள் நொறுங்கி போய், உடைந்து போய் கிடக்கிறோம். ஆவியானவரே, கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த வேத பாடத்திலே பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாவதாக, மகிமை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென்.